திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவபுரம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பானுப்பிரியாவின் கணவர் ஸ்ரீமுருகா அங்குள்ள கிராம சேவை கட்டிடம் அருகே குளத்தை தூர்வாருவது போல் அதிலிருந்த மண்ணை அள்ளி விற்று வருவதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் அவரது ஜேசிபி இயந்திரத்தின் சாவியை பிடுங்கி அவரிடம் தட்டி கேட்ட சம்பவத்தின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குடுக்க முடியாது. யாரு கேட்டு நீ மண்ணு ஓட்டுறீங்க? யாரு கேட்டு மண்ணு ஓட்டுனீங்க? நீ மண்ணு ஓட்டலையா? நீ மண்ணு ஓட்டலையா? நீ நேத்து முந்தா நேத்து மண்ணு ஓட்டல? நீ மண்ணு ஓட்டுனல மண்ணு ஓட்டுனல மண்ணு ஓட்டுனீங்களா? நான் பப்ளிக், இந்த ஊர் பப்ளிக். நான் கேட்பேன். நான் சண்டை போடல. உன்னை வந்து நான் சண்டை போடல. என் ஊர் காலத்துல நீங்க மண்ணு திருட்டுத்தனமா நீங்க ஓட்டுனீங்க. திருட்டுத்தனமா நீங்க மண்ணு ஓட்டுனீங்க. நான் இதுக்கு ஆர்டர் காப்பி காமி, நான் சாவி கொடுக்குறேன். இதுக்கு ஆர்டர் காப்பி காமினா மண்ணு ஓட்டலான்றதுக்கு ஆர்டர் காப்பி காமி, குளத்தை சீரமைக்கலான்றதுக்கு ஆர்டர் காப்பி காமி. நான் பப்ளிக்கா கேட்கறேன். எனக்கு காமிச்சேன்னா நான் கொடுத்துட்டு நான் போயினே இருப்பேன். ஆமா, நான் எனக்கு சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து மேலதிகாரி சொல்லிடுறாங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, என்ன நடந்தது விவரம்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் வீரராகவபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவில் உள்ள பானுப்பிரியா இருந்து வருகிறார். இவரது கணவர் ஸ்ரீமுருகா என்பவர் வீரராகவபுரம் கிராம சேவை கட்டிடம் அருகில் குளத்தை தூர்வாருவது போன்று குளத்தில் உள்ள மண்ணை கட்டிட பணிகளுக்காக விற்பனை செய்வதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தகவலை அறிந்த கிராமத்து இளைஞர்கள் சிலர் ஜேசிபியின், அதாவது குளத்தை தூர்வாரி கொண்டிருந்த ஜேசிபி வாகனத்தின் சாவியை பிடுங்கி தன்னுடைய கையில் எடுத்து இங்கு மண் அள்ளக்கூடாது என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த அதாவது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஸ்ரீமுருகா, சாவியை கொடுத்து விடுங்கள், கொடுக்கவில்லை என்றால் PCR, அதாவது SC/ST ஆக்டில் உங்களை வழக்கு பதிவு செய்து ஜெயிலில் தள்ளிவிடுவேன் என்று மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். இது குறித்தான வீடியோ தற்பொழுது திருவள்ளூர் பகுதியில் பரவலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் இளைஞர்களை மிரட்டும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளுடன் கேட்டபோது அவருக்கு முதலில் அதாவது குளத்தை தூர்வார அனுமதி இல்லை என்று சொல்லுவதும், பின்னர் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும் அந்த பதிவுகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.